ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்கள் ட்ராவல் வித் ராடி. நம்ம மாணிக்க வாசகனோட திருவாசக வரிகளை இது வரைக்கும் 89 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த 5 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். திருவாசகத்தை மாணிக்க வாசகர் ஒரு பாடலாக மட்டும் பார்க்கல, அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையோட மிகப்பெரிய சூட்சுமமே இருக்குது. அந்த சூட்சுமத்தை எவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்காரு பாருங்களேன் மாணிக்க வாசகர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேற்று விகார விடக்குடமின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வினை பிறவி சாராமே கள்ள புழுக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரலில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே. இந்த வரிகளுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன். இந்த உடம்புங்கிறது ஒரு வாடகை வீடு மாதிரி. இதுக்குள்ள நம்ம ஏகப்பட்ட ஆசைகள், கோபங்கள்னு ஏகப்பட்ட விகாரங்களை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும். விகாரங்கள் அப்படின்னா மாற்றங்கள். இந்த மாற்றங்களை நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா? அதனால இந்த கூண்டுக்குள்ள, இந்த சதை கூண்டுக்குள்ள நம்மளோட ஆத்மா மாட்டிக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துதான். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உடம்புங்கிற இந்த சிறைக்குள்ள இருந்து நம்மள விடுவிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்க வாசகர். இந்த மாதிரி நம்ம லைஃப்ல தினம் தினம் ஒரு விதமான எமோஷன்ஸ், தினம் கூட சொல்ல முடியாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட நம்ம எமோஷன்ஸ் மாறிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட எமோஷன்ஸை நமக்கு கட்டுப்படுத்த தெரியணும். அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரே எமோஷன் என்னவா இருக்கணும்னா, அமைதி, சாந்தம், இதெல்லாம் தான் இருக்கணும். கடவுளை பற்றின நினைவுகள் அந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் இந்த மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ல வர கருத்து. அடுத்த வரிகளுக்கான விளக்கத்துக்கு போகலாம். பொய் வசஸ் மெய் போற்றி புகழ்ந்து பொய் கெட்டு மெய்யானார். நம்ம எது மேலெல்லாம் பற்று வச்சிருக்கிறோமோ, அதாவது பணம், பதவி, சொந்தம், இது எல்லாமே பொய். அப்போ மெய்யெல்லாம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது. தினம் தினம் அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்ணோம் அப்படின்னா உண்மையான நிலை என்ன, அதாவது உண்மையான ஆன்மீக அறிவு என்ன அப்படின்றது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் மூலமா மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லியிருக்காரு. மீட்டிங்கு வினை பிறவி சாராமே. நல்லதோ கெட்டதோ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது கர்மா தான். அதனால நம்ம இந்த வாழ்க்கை சுழற்சியில் திரும்ப திரும்ப நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த கர்மா தானே காரணம். ஸோ நம்ம இந்த மாதிரி திரும்ப பிறக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு சிவனோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் சொல்லியிருக்காங்க. கள்ள புழுக்குறும்பை கட்டழிக்க வல்லானே. இந்த உடம்பு இருக்கே ஒரு ஏமாத்துக்காரங்க. கண்ணு ஒன்று கேட்கும், நாக்கு ஒன்று கேட்கும். இந்த ஆசைங்கிறது நம்மள ஒரு 3 பெரிய கயிறால கட்டி போட்டிருக்கு. அதாவது 3 மலங்கள், மாயை, கண்மம், அதுக்கப்புறம் ஆணவம் அப்படின்ற அந்த 3 கயிறால கட்டி போட்டிருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம உடைச்சிக்கிட்டு நம்ம இதுலேருந்து பந்தங்களெல்லாம் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அது சிவனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்பி நம்ம சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் சொல்லியிருக்காரு. நள்ளிரலில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தனே. இங்க இருளுங்கிறது வெளியே இருக்கிறது கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அறியாமை, அஞ்ஞானம் தான். இந்த அறியாமையை விலக்கி நம்ம ஆழ்ந்த தியானத்துல உட்காரும் போது நம்ம உடம்புக்குள்ள உச்சியில, தலையோட உச்சியில, உள்ளுக்குள்ள சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறதை நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. சிதம்பரம்ங்கிறது இங்க வெளியே இருக்கிறது இல்லை, நமக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் இந்த வரிகளோட விளக்கத்துல சொல்லியிருக்காரு. ஒரு முத்திரை, ஒரு தியானம். அப்போ பக்திங்கிறது பாடலை ரசிக்கிறதுல மட்டும் இல்லை. இந்த பாட்டோட சூக்ஷமம், உண்மையான ஆனந்தம்ன்றது வெளியில இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிவனை தியானிக்கணும். ஸோ இந்த திருவாசக பாடல்ல நமக்கு சொல்ற ரகசியம் இதுதான். ஸோ இதோட இந்த வரிகளோட விளக்கம் முடியுது. அடுத்த 5 வரிகளோட விளக்கத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க டிராவல் வித் ராடி. ஓம் நம சிவாய.